அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகளுடன் அறிந்து கொண்டிருக்கின்றோம். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையை நெருங்கும் மற்றொரு புயல், அடுத்தடுத்து கொட்டி தீர்க்க போகும் கனமழை, துல்லியமாக கணித்த முக்கிய புள்ளி, மக்களே அவதானம். 3 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்து, கவலைக்கிடமாக மாறிய இளைஞர்களின் பயணம், யாழ்ப்பாணம் புத்தூரில் நடைபெற்ற கோர சம்பவம். அமைதியாக போராடியவர்கள் மீது போலீசாரின் மூர்க்கத்தனமான நடவடிக்கை, பலர் மீதும் தாக்குதல், பூதாகரமாக வெடித்துள்ள தையிட்டி விவகாரம். தையிட்டி விகார விவகாரம், மகாநாயக்க தேரர்களுடன் அர்ச்சுனா நேரடி தொடர்பு, மறைமுகமாக பேசப்பட்ட விடயம், வெளியான உண்மை. அனுர அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறது, மீண்டும் மீண்டும் அனுரவை சீண்டும் நாமல். வாளுடன் ஓடி வந்த கும்பல் ஒன்று சினிமா பாணியில் செய்த சம்பவம், இளைஞனுக்கு நேர்ந்த சோகம், நடந்தது என்ன? 15 வயது மாணவிக்கு நேர்ந்த சோகம், 19 வயது காதலனை திடீரென சுற்றி வளைத்த போலீசார். சுரண்டல் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி, ஜனாதிபதியின் புதிய அரசியல் தரிசனம், இலங்கை மக்களின் கடவுளாக மாறிய அனுர. தொடர்பான விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி தற்போது மாலைதீவுகளுக்கு அருகில் நிலை கொண்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக ஊவா, சப்ரகமுவ மற்றும் தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் தற்போது பெய்கின்ற மழை இன்று இரவு முதல் படிப்படியாக குறையும் வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வாளர்கள் முன்னறிவித்துள்ளனர். மேலும் எதிர்வரும் 28ஆம் திகதியன்று வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி உருவாகும் சாத்தியம் காணப்படுகின்றது. இதன் தாக்கத்தால் 28 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை நிலை ஜனவரி மாதம் 7ஆம் திகதி வரை தொடரக்கூடும் என்றும், இடையிலான சில நாட்களில் மழையற்ற காலப்பகுதிகளும் காணப்படலாம் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். அதேவேளை வருகின்ற 31 முதல் மத்திய, ஊவா, வடமத்திய, தெற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இம்மாகாணங்களுக்கும் வருகின்ற ஜனவரி 7 வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 10 முதல் 13 வரையான காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் வாய்ப்பும் காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்புகளின்படி 2026 ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவி வரும் குளிரான வானிலை வருகின்ற 26 முதல் படிப்படியாக குறையக்கூடும் எனவும் வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் விவசாயிகள் தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு வானிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு செயற்படுவது அவசியம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. இது நீண்ட கால முன்னறிவிப்பு என்பதால் காலப்போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுமாறும் வளிமண்டல வட்டாரம் அறிவுறுத்தியுள்ளது. 15 வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவரை மாதம்பே போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாதம்பே ஹலாஹிடியாவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரிடமிருந்து சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சிறிய லொரியொன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 10ஆம் வகுப்பில் கல்வி கற்று வந்த குறித்த மாணவி கடந்த 18ஆம் திகதி காலை பாடசாலையில் நடைபெறும் கருத்தரங்கில் பங்கேற்பதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறியதாக தெரிய வந்துள்ளது. எனினும் அந்த நாளில் பாடசாலையில் எந்த ஒரு கருத்தரங்கிலும் மாணவி கலந்து கொள்ளவில்லை என்பதையும், அதன் பின்னர் அவர் வீடு திரும்பாததையும் அவரது தாயார் கவனித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவியின் தாயார் மாதம்பே போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் குறித்த மாணவி மாதம்பே பொத்துவிலாவை பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் ஒருவருடன் காதல் உறவில் இருந்ததாகவும், தற்போது அந்த இளைஞனும் காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் மாணவி கடத்தி செல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் கீழ் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மாதம்பே போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்று மாலை நேரத்தில் பதிவான கோரமான விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை, தாய் மற்றும் மகன் ஆகிய மூவர் அடங்கிய குடும்பத்தவரின் வாகனம் எதிரே அதிவேகமாக வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியதன் விளைவாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலின் தொடர்ச்சியாக எதிர் திசையில் வந்த கார் ஒன்றும் விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் அதிவேகமாக பயணித்த இளைஞர்கள் கடுமையான காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். இதில் புத்தூர் மணல் பகுதி
பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் காயமடைந்த மற்றொரு இளைஞரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே குடும்பத்துடன் பயணித்த தந்தை மற்றும் தாய், மகன் ஆகியோர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். குறித்த விபத்தில் காயமடைந்த அனைவரும் முதலில் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா வீரபுரம் பிரதேசத்தில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவம் ஒன்றில் வவுனியா தவசிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக செட்டிக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். தகவல்களின்படி குறித்த இளைஞர் உள்ளிட்ட சிலர் நேற்று மாலை வவுனியாவில் இருந்து வீரபுரம் பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு அவர்கள் சென்ற வேளையில் அந்த பகுதியைச் சேர்ந்த குழு ஒன்றால் திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் கடுமையாக காயமடைந்த இளைஞர் உடனடியாக மீட்கப்பட்டு செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் அவரது நிலைமையை கருத்தில் கொண்டு மேலதிக சிகிச்சைக்காக வவுனியா பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தவசிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜோ அபிசாந்த் என்ற 19 வயதுடைய இளைஞரே உயிரிழந்தவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை செட்டிக்குளம் போலீசார் ஆரம்பித்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். ஒருவரையொருவர் சந்தேகத்துடனும் அவநம்பிக்கையுடனும் பார்க்காமல் ஒரே இலங்கை நோக்கி உறுதியுடன் செயற்படும் போது மட்டுமே ஒரு நாடாக நாம் முன்னேற முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாகவும் அரசாங்கமாகவும் தமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளையும் மதங்கள், மக்கள் மற்றும் பாதுகாப்பு படைகள் என்ற வகையில் சமூகத்தின் ஒவ்வொரு தரப்புக்கும் வழங்கப்பட்ட பொறுப்புகளையும் முறையாக நிறைவேற்றுவதன் மூலம் வரலாற்றில் இருந்து பெருமையும் கௌரவமும் கொண்ட நாட்டை மீண்டும் விரைவாக கட்டியெழுப்ப முடியும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நியத்தலாவையில் அமைந்துள்ள இலங்கை ராணுவ கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற கரேட் அதிகாரிகளின் விடுகை அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப பணியில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர் அழைப்பு விடுத்தார். நாடு ஒரு சிறந்த வரலாற்றையும் பல வெற்றிகளையும் கொண்டிருந்த போதிலும் கடந்த சில தசாப்தங்களாக பல்வேறு வீழ்ச்சிகளை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி தற்போதைய தலைமுறைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பிரதான பொறுப்பு இலங்கையை மீண்டும் உலகளவில் மதிப்பு மரியாதையையும் பெறும் நாடாக மாற்றுவதே ஆகும் எனவும் தெரிவித்தார். மேலும் அரசியலை தனிப்பட்ட செல்வம் சேர்க்கும் ஒரு வழியாக அல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை வழங்கும் சமூக பணியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி கூறினார். இது மட்டுமல்லாது ஒவ்வொரு சவாலான சூழ்நிலையிலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் இலங்கை ராணுவம் ஆற்றிய சேவை பாராட்டத்தக்கது என தெரிவித்த அவர் தாய்நாட்டின் மற்றும் அதன் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது ராணுவத்தின் அசைக்க முடியாத பொறுப்பு என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த விடயத்தில் பாதுகாப்பு படைகளின் மீது அரசாங்கத்திற்கு முழுமையான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதனிடையே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அணுகுமுறை, செயற்பாடுகள் மற்றும் மக்கள் தொடர்பான செயல் திட்டங்கள் காரணமாக பல தரப்பினரிடையே அவருக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை மக்கள் ஒரு கடவுளாக பார்க்க தொடங்கியுள்ளனர். முன்னர் ஆட்சியில் இருந்த தலைவர்களுடன் ஒப்பிடுகையில் பொதுமக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு நேரடியாக கவனம் செலுத்தும் போக்கு காணப்படுவதாக மக்கள் கருத்து வெளியிடுகின்றனர். ஊழல் ஒழிப்பு, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட துறைகளில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் நாட்டை பொருளாதார மற்றும் சமூக ரீதியில் மீள நிலைநிறுத்தும் முயற்சிகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகளால் நாடு முழுமையாக பாதிக்கப்பட்ட போதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் அரசாங்கம் செயற்பட்டு வருவதுடன் நாட்டை மீள கட்டியெழுப்பும் பணிகளிலும் ஜனாதிபதி தீவிர கவனம் செலுத்தி வருவதையும் நேரடியாக பார்க்க முடிகிறது. பொதுமக்களுடன் நெருக்கமாக இருந்து அவர்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து செயற்படும் தலைவராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னை நிலைநிறுத்தி வருகிறார். குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பௌத்த சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராக ஜனநாயக முறையில் போராடிய தங்களை மனிதாபிமானமற்ற விதத்தில் கைது செய்துள்ளதாக வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நுரோசன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸவிகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கைகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே தவிசாளர் தியாகராசா நுரோசன் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான பூர்வீக காணிகளில் பௌத்த சிங்கள பேரினவாத அரசியல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் அமைக்கப்பட்டதாக தாம் கூறும் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக பலிகா
எல்லாமும் வடக்கு பிரதேச சபையினால் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலேயே இந்த போராட்டம் நடத்தப்பட்டதாக விளக்கியுள்ளார். அவ்வாறு அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தங்களை தேடி தேடி 5 பேரை போலீசார் கைது செய்ததாகவும் இந்த கைது நடவடிக்கை அரசாங்கத்தினால் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒன்றாகவே தமக்கு தோன்றுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் குறித்த விகாரையை நிர்வகிப்பவர்கள் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை பலவந்தமாக கைப்பற்றி சட்டவிரோத கட்டடங்களை அமைத்து ராணுவ ஆதரவுடன் அந்த பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாம் தங்களுடைய மக்களின் காணி உரிமைக்காகவும் நீதிக்காகவும் போராடிய நிலையில் கைது செய்யப்பட்டதாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளை தாம் மதிப்பதாகவும் அந்த தீர்ப்புகளுக்கு பாதகம் ஏற்படாத வகையிலேயே ஜனநாயக அகிம்சை வழியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் பௌத்த சிங்கள பேரினவாதம் தொடர்பான கடந்த காலங்களில் நீதிமன்றங்கள் வழங்கிய பல தீர்ப்புகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பாக குருந்தூர் மலை விவகாரத்தில் போலீசார் நீதிமன்ற உத்தரவுகளை அமுல்படுத்த தவறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான பின்னணியில் அமைதிக்கும் சட்டத்திற்கும் மதிப்பளித்து போராடிய தங்களை அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் கைது செய்துள்ளதாகவும் இந்த நடவடிக்கைகள் மூலம் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கும் போலீசார் செயல் வடிவம் அளிப்பதாக பார்ப்பதாகவும் தவிசாளர் தியாகராசா நிரோசன் தெரிவித்துள்ளார். தையிட்டி திசவிகாரை தொடர்பில் பக்கச்சார்பற்ற மற்றும் நியாயமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கண்டி மகாநாயக்க தேரர்களிடம் தாம் கோரிக்கை விடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இதனிடையே நேற்று தையிட்டி விகாரைக்கு முன்பாக இடம்பெற்ற போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட 5 பேரும் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பான தகவல்களை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தனது சமூக வலைதள பதிவின் மூலம் வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தையிட்டி திசவிகாரை விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் மற்றும் சிங்கள அரசியல் தலைவர்கள் இரு சமூகங்களையும் ஆவேசப்படுத்தும் வகையில் அரசியல் நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் குறித்த விகாரையை இடித்து அகற்ற வேண்டும் என சில தமிழ் அரசியல்வாதிகள் கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதே நேரத்தில் விகாரைக்கு சேதம் விளைவித்தால் தமிழ் மக்களை கொள்வதாக சில சிங்கள அரசியல்வாதிகள் மிரட்டல் விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திசவிகார விவகாரத்தை மையமாக கொண்டு இரு தரப்பினரும் தங்களது அரசியல் லாபத்திற்காக செயற்படுகின்றனர் எனவும் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது விகாரைக்கு சொந்தமான காணி தொடர்பில் ஜனாதிபதிக்கு தாம் காரணங்களை முன்வைத்ததாகவும் ஆனால் அதன் பின்னர் 1 வருடம் கடந்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தையிட்டி திசவிகாரை விவகாரம் தொடர்பில் கண்டி மகாநாயக்க தேரர்களிடம் தாம் முறைப்பாடொன்றை முன்வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த விகாரை அஸ்கிரிய பீடத்திற்கோ அல்லது மல்வத்து பீடத்திற்கோ சொந்தமானது அல்ல என்றும் 3ஆம் தரப்பினருடன் தொடர்புடையதாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய தீர்வை வழங்குமாறு மகாநாயக்க தேரர்களிடம் தாம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தின் செருவில பகுதிக்கு மட்டும் நிவாரணம் மற்றும் உதவிகள் வழங்கப்படுவது நியாயமற்ற செயல் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான அரசாங்கத்தின் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அவர் மேலும் பேசுகையில் தற்போது அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வரும் சுற்று நிரூபங்கள் மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையில் நிவாரணம் வழங்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களில் 10% கூட உரிய உதவி கிடைக்காது எனவும் சுட்டிக்காட்டினார். எனவே அரசாங்கம் உணர்வு பூர்வமாகவும் நடைமுறைக்கு ஏற்ற வகையிலும் செயற்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்துடன் கிராம உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள், போலீசார் மற்றும் விகாரைகள் ஆகியவற்றின் மூலம் பெறப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மக்கள் வரும் நிவாரண பொருட்களை மட்டுமே எதிர்பார்த்து நிற்பவர்கள் அல்ல என்றும் பேரிடரால் இழந்தவற்றை மீண்டும் கட்டியெழுப்பவும் தங்களின் தொழில்களை மீள ஆரம்பிக்கவும் தான் அவர்கள் அதிகம் விரும்புகிறார்கள் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மாவிலாறு அணைக்கட்டுக்கு அண்மைய பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வீடுகள் நேரடியாக சேதமடைந்த போதிலும் அங்குள்ள கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான மறைமுக பாதிப்புகளையும் அரசாங்கம் கவனத்தில் கொண்டு முழு நாட்டளவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.